பழம்பெரும் பாடகி, நம்ம எல்லோரும் ரசிச்ச குரலுக்கு சொந்தக்காரர் ஆஷா போஸ்லே உடல்நலக் குறைவால இன்னைக்கு வந்து காலமாகியிருக்காங்க. 92 வயது கடந்துட்டாங்க. ஆமா. நிச்சயமா 12,000 பாடல்கள் அப்படிங்கிறது பாடியிருக்காங்க. தமிழ், ஹிந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகள்ல வந்து பாடியிருக்காங்க. ஆமா. தமிழ்லயுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடல்கள். ராமராஜன்ல ஆரம்பிச்சு மாதவன் வரைக்கும் வந்து எல்லாருக்குமான படங்கள்லயுமே அவங்க வந்து ஆமா. பாடியிருக்காங்க. நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி, கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் அந்த மாதிரி பல செண்பகமே பாடல்கள். ஆமா. அதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாட்டா இருந்திருக்கு. ம். அவங்களுக்கு நம்மளுடைய அஞ்சலிகளை செலுத்திக்கலாம். நிச்சயமா. வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா. தாவேக தலைவர் விஜய் இன்னைக்கு ஆமா. வந்து கன்னியாகுமரியில பிரச்சாரம் ம். பிரச்சாரமோட ரோட் ஷோ பண்ணியிருக்காரு. ரோட் ஷோ வந்து முன்னாடிலாம் வந்து வேன்ல நின்னுகிட்டே பண்ணுவாரு. இப்போ வந்து சைக்கிள்ல இறங்கி ஓட்ட ஆரம்பிச்சிருக்காரு. 2வது டைம்லாம் ஓட்டுறாரு ரசிகர்களுக்காக. அந்த மாதிரிலாம் இறங்கி போறாரு. அது மட்டும் இல்லாம நிறைய வாக்குறுதிகளையும் வந்து வாரி வந்து வழங்கியிருக்காரு. ம், நாங்க வந்து மற்ற கட்சிகள் மாதிரி எல்லாம் நாங்க வாயில எல்லாம் வடை சுட மாட்டோம். ம், நேர்மையான ஒரு அரசாங்கம் தருவோம். பட்ஜெட்லாம் ரொம்ப வெளிப்படையா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெற்றி தமிழகம் சூப்பர் ஆப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்லாம் வந்து நாங்க தரோம் ம், அப்படின்னு சொல்லிட்டு ஏஐக்கான ஒரு மாநிலமா தமிழ்நாட்டை மாத்துவோம் ம். அப்படின்னு பல வாக்குறுதிகள் வந்து கொடுத்திருக்காரு. ஆமா, மீனவர்களுக்கும் நிறைய வந்து அறிவிச்சிருக்காரு. குறிப்பா கன்னியாகுமரி அப்படிங்கிறதுல மீனவர்கள் அதிகமா இருக்காங்க. சுறா ஃபேன்ஸ் வேற அதிகமா இருப்பாங்க. சோ அதனால வந்து மீனவர்களை மையப்படுத்தி நிறைய அறிவிப்புகளை சொல்லியிருக்காரு. மீனவர்களுக்கான அவங்களுடைய பாதுகாப்பு உரிமை தொகை 8,000 கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப அது வந்து 20,000 20,000. உயர்த்தும் சொல்றாங்க. ம். அதே மாதிரி மானிய டீசல் 3,500 லிட்டர் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை மீனவர்களுடைய படகு வேற நாட்டினுடைய அரசாங்கங்களால பறிமுதல் செய்யப்பட்டுருச்சு அப்படின்னா ம். அந்த படகு மீட்கிற வரைக்கும் 5 லட்சம் ரூபாய் வந்து அவங்களுக்கு மீட்பு ஒரு நிதி. பாதுகாப்பு மீட்பு நிதியா கொடுப்போம் அப்படின்னு நிறைய அறிவிப்புகளை வந்து செஞ்சிருக்காரு. கொடுத்திருக்காரு கண்டிப்பா. ஆனா திருநெல்வேலியிலயும் சரி, அடுத்து தூத்துக்குடி, இப்ப கன்னியாகுமரி வந்திருக்காங்க. ஓரளவு கூட்டம் கரெக்டா மெயின்டைன் பண்ற மாதிரி தெரியுது. ஆமா. போலீஸும் வந்து நாங்க சரியா மெயின்டைன் பண்ணிருக்கோம்லாம் சொல்றாங்களே. என்ன கண்டிப்பா. சென்னையில பாத்தீங்கன்னா திமுகவுக்கு போட்டியா தான் தாவேகா வந்து வர்றாங்க. ஆ. அதனாலதான் எங்களுக்கு வந்து பாதுகாப்பு எல்லாம் தர்றது இல்ல அப்படின்னு தாவேகாவினரே வந்து குற்றச்சாட்டு குற்றம்லாம் வச்சாங்க. சாட்டுறாங்க. ஒருவேளை அங்க பாஜகவுக்கு தான் ஆதரவு அதிகமா இருக்கு. ஆ. சரி பிரிச்சுட்டு போட்டுமே அப்படின்னு அனுமதியை வந்து ஓ, அதனால பாதுகாப்பு அங்க- சிறப்பா தராங்களான்னு தெரியல. ஓ, அப்படி கணக்கு இருக்கா? அப்படி இருக்கலாம். ம். ஆமா. ஓகே. இன்னொரு பக்கம் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து விஜய் மறைமுகமாக அட்டாக் பண்ணியிருக்காரு. ஓகே. நேற்று திருச்சி தொகுதியில, அதாவது விஜய் போட்டியிடுற அந்த தொகுதியில வந்து திமுகவினுடைய வேட்பாளர் இனிகோ இருதயராஜ் அவருக்கு ஆதரவாக ம். அவர் பிரச்சாரம் பண்ணாரு. அப்போ வந்து நம்மலாம் பிரேக் விட்டுலாம் வந்து பிரச்சாரம் பண்றது கிடையாது. கண்டினியூஸா பண்றோம். சில பேர் வந்து முதல் முறையா பிரச்சாரம் வரலாம் டயர்ட் ஆயிடுறாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல வந்து நம்ம பிரச்சாரம் பண்றது கிடையாது அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் மறைமுகமாக விஜய் அட்டாக் பண்ணியிருக்காரு. ஓகே. ஜனநாயகன் படம் வந்து ஆன்லைன்ல லீக் ஆயிருச்சு அப்படிங்கிறது பெரிய விவகாரமா போய்கிட்டு இருக்கு. இத ஆமா. பத்தி அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா, ம். அந்த படத்துல யாரெல்லாம் விமர்சிச்சிருக்கீங்க, மத்திய அரசையும் இங்க மாநிலத்துல இருக்கிற அரசையும் விமர்சிச்சதாக சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அந்த படம் தேர்தலுக்கு 10 நாளைக்கு முன்னாடி லீக் ஆயிருக்கு அப்படின்னா அதனால யாருக்கு சாதகம்? ம். தாவேகாவுக்கு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. படம் யாரு பண்ணிருப்பாங்க அப்ப அப்படின்னு. யாரு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து அன்புமணி ராமதாஸ் எழுப்புறாரு. இதை Okay. சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஓகே. இதுக்கும் சிபிஐ தானா? ஆமா. வெளியில விஷயங்கள் அரசியல் சார்ந்து நீங்க சொன்னீங்க. ம். தனிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியான ஒரு சம்பவம் இன்னைக்கு நடந்திருக்கு. அப்படிப்பட்ட நிகழ்ச்சியா? ஆமா. அப்பா எட்டி பார்த்துட்டு அப்பா வந்து வீட்டுல இருக்காரா? இல்ல பிரச்சாரத்துக்கு தான் போயிட்டாரு அப்படின்னு சரி போய் அம்மாவை பார்க்கலாம்னு சொல்லிட்டு இன்று வந்து தைலாபுரம் தோட்டத்துக்கு போய் அன்புமணி அவர்களோட தாய் அவங்க சரஸ்வதி அவங்கள வந்து இன்னைக்கு அன்புமணி பார்த்திருக்காரு. ஓஹோ. ஆமா. பார்த்து பக்கத்திலே உட்காந்து சாப்பிட்டு ம். எல்லாமே முடிச்சிருக்காரு. நான் வந்து காலி பண்றேன் அன்புமணின்னு சொல்லிட்டு ஐயா வந்து அவர் வந்து பிரச்சாரத்துக்கு வந்து போயிருக்காரு. இவர் அவர் வீட்டுக்கு வந்திருக்காரு. ஆமா, ஆனா இது ஒரு வகையில ஏதோ மெசேஜ் சொல்ற மாதிரி இருக்கு. ஏன்னா மருத்துவர் ராமதாஸ் என்ன சொல்லியிருந்தாரு, அம்மாவை நோக்கி வந்து மாற்றெல்லாம் தூக்கி வீசினாரு அன்புமணி அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. நான் அப்படிலாம் இல்ல, அம்மா கூடயே உட்கார்ந்து அம்மா கையால சாப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜை கன்வே பண்ற மாதிரி இருக்கு. நிச்சயமா. இதுவுமே இதுக்கு personal- ஏதாவது பதிலடிகள் வரும். அதான் இதுவுமே பர்சனல் இல்ல, பொலிட்டிக்கல் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. கன்னியாகுமரியில வந்து இன்னைக்கு ரோட் ஷோ நீங்க வந்து சொன்னீங்க. ஆமா. விஜய் தாவேகா தலைவர். அடுத்து வந்து பிரதமர் ரோட் ஷோ வந்து ஏப்ரல் 15ஆம் தேதி போட்டிக்கு வராருன்னு நினைக்கிறேன். ஆமா. ஆமா. அவர் வந்து ஏப்ரல் 15ஆம் தேதி ரோட் ஷோ கன்னியாகுமரியில நடக்க இருக்கு. ஓகே. இன்னொரு பக்கம் பிரதமர் மோடி வராரு. மத்த மாநிலங்கள்ல இருந்து முதல்வர்கள்லாம் வந்து பாஜகவுக்கு ஆதரமாக ஆமா. வந்து பிரச்சாரம் பண்றாங்க. ஆனா ராகுல் காந்தி ஏன் இன்னும் வரல அப்படிங்கிறது பார்டர்லயே போயிடுறாரு. அப்படியே இந்த பக்கத்துல போறாரு. சரி, கேரளாவுல தேர்தல் சீக்கிரம் வருதுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆமா. திரும்பியும் வரல. கேட்டா நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இடையில வருது, ம். முடிச்சுட்டு வேணா வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா. மோடி வந்து
வந்து ஒரு பக்கம் வந்து அடிக்கடி வந்துட்டு இருக்காரு. ஏதோ வந்து குஜராத் மாதிரி அடிக்கடி. ஆமா, நமக்கு என்ன வேற வேலை, ஆமா எலெக்ஷன் நேரத்துல வேற வேலை என்ன ஆமா அப்படின்னு. கண்டிப்பா அடிக்கடி வராரு. இன்னொரு பக்கம் அவர் வந்து இதெல்லாம் நம்ம வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிடுறாரான்னு தெரியல. ஆமா, இன்னொன்னு என்னன்னா, ஸ்டாலினோட அந்த பிரச்சனை, திமுகவோட கூட்டணி பிரச்சனை வந்ததுல இருந்தே அவர் வந்து அவருக்கு இந்த சைடு வர்றதே பெரிய விருப்பம் இல்ல அப்படிங்கிறதெல்லாம் பேசுறாங்க. ஜம்ப் பண்ணி ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் வாங்குனீங்களே பங்காளி அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் ஒரு காலம் அப்படின்னு இருக்காங்க நிலைமை. இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்துல வந்து தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டாரு முதலமைச்சர் ஸ்டாலின். அங்க வந்து நெசவாளர் குடும்பங்கள் அதிகமாக இருக்கிற இடம். அங்க ஒரு குடும்பத்துக்குள்ள போய் அவங்க வீட்டுக்கு போய் டீ குடிச்சிட்டு, என்னம்மா எல்லா வசதிகளும் கரெக்டா இருக்கா கேட்டு இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு வந்திருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின். ஓகே, வழக்கமா வந்து தேசிய கட்சிகள்ல இருக்கிற தலைவர்கள் தான் இந்த மாதிரி தேர்தல் நேரத்துல போயிட்டு அவர்களின் வீடுகளில் தங்குவது, அவர்கள் வீட்டில் டீ குடிப்பது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. ஆமா ஆமா, இப்பதான் போய் ராமநாதபுரத்துல போயிட்டு அப்படி தங்கி 5 வருஷமா பண்ணிருக்கலாம். ஆமா, இப்பதான் வந்து போய் தங்கி விவரம்லாம் கேட்டுட்டு வந்திருக்காரு முதல்வர். எல்லாமே ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே இருக்கு பாருங்க தேர்தல் நேரத்துல. இன்னொன்னு வந்து ராமநாதபுரத்துல ஜெயிச்சா எந்த கட்சி ஜெயிக்குதோ அதான் மேலே ஆட்சிக்கு வரும்னு ஒரு சென்டிமெண்ட் வேற இருக்கு 67 வேற இருக்கா. ஆமா, அதனால பார்க்கலாம் என்ன நடக்குது. அஜிதா அக்னல் தூத்துக்குடி தாவேக நிர்வாகி, மாவட்ட செயலாளர் பதவி தரல அப்படின்னு விஜயனுடைய காரை முற்றுகையிட்டு ஃபர்ஸ்ட் வந்து போராட்டம் நடத்தினாங்க. சீட்டு கிடைக்குன்னு எதிர்பார்த்தாங்க, அதுவும் கிடைக்கல. இப்ப கடுமையான அதிருப்தியில இருக்காங்களா. அவங்கள வந்து எந்த கட்சி இழுக்கிறது அப்படிங்கிற ஒரு போட்டி போய்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அந்த வகையில் இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் தூத்துக்குடிக்கு போறாரு போல இருக்கு. அதுக்கு முன்னாடி அவர் முன்னிலையிலேயே வந்து எப்படியாவது தூத்துக்குடியில வந்து திமுக இணைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி அழுத்தம் வந்துகிட்டு இருக்கிறதாக செய்தி வெளியாகி இருக்கு. இப்படிதான் ஏற்கனவே வந்து ஒருத்தர் விஜயோட உதவியாளர்னு ஒருத்தர் வேகமா பெரிய விழாலாம் எடுத்து வந்து கட்சியில சேர்த்தாங்க. அவர் கொஞ்ச நாள்ல வெளில போயிட்டாரு. சோ அப்படிதான் வந்து அங்க நடந்துகிட்டு இருக்கு. நீங்க வந்து திமுகவுக்கு ஒருத்தவங்க போக போறாங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா வந்து எடப்பாடி தொகுதியில வந்து வேட்பாளரா நிறுத்துறோம், ஒருத்தங்களை நம்பி நிறுத்துறோம். ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா அதிமுகல எடப்பாடி பழனிசாமி அவங்க தரப்பு கிட்ட வந்து காசை வாங்கிட்டு போயிட்டாங்க. வேட்புமனுவே வந்து நிராகரிச்சுட்டாங்க. ஒரு கருப்பு ஆடு அப்படிங்கிற மாதிரி ஆதரிச்சுனா வந்து கடுமையா கொந்தளிச்சிருக்காரு. எடப்பாடிக்கு எதிராக போட்டி இருக்கக்கூடாதுன்னு எங்க வேட்பாளரை வந்து அவர் கரெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு ஆதவர்ஜனா சொல்லியிருக்காரு. ஆமா, அந்த மாதிரியான வேட்பாளர்கள் தான் நீங்க தேர்வு பண்ணி நிறுத்திருக்கீங்க. அதுவும் எங்கன்னா விஜய் நானே வந்து பர்சனலா பேசி வந்து தேர்வு செஞ்சேன் அப்படின்னு சொன்னாரு. ஆமா, அதுல அவரோட வேட்புமனு அவங்க மனைவியோட வேட்புமனுவுமே தள்ளுபடி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு வேட்பாளர் தான் தேர்வு பண்ணிருக்கீங்க. ஆமா ஆமா. இன்னொரு பக்கம் சீமான் அவரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு தீவிரமா. படித்தவர்கள் படிக்காதவர்கள் எல்லாருக்குமே வந்து அரசு வேலை தருவேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. தொடர்ச்சியா அவர் வந்து இந்த விஷயத்த வந்து சொல்லிட்டே தான் இருக்காரு. பல வேலைகளை வந்து என்னால உருவாக்க முடியும். டாஸ்மார்க்ல வந்து சரக்கு ஊத்தி கொடுக்கறது அரசு வேலைன்னா, ஆடு மாடு மேய்க்கிறது வந்து அரசு வேலை இது பண்ண முடியாதா? கணினியில அப்படி தட்டி அப்படி எங்க போயிட்டு இருக்குன்னு அப்படி ஃபாலோ பண்ணி அதெல்லாம் அரசு வேலையா கொண்டு வரலாம். ஹெலிகாப்டர்லாம் விட்டு நான் வந்து ஆடு மேய்ப்பேன். ஆமா, அந்த மாதிரி பல்வேறு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இங்க வந்து பல அரசு வேலைகளை உருவாக்கலாம் அப்படின்னு அவருமே ஒரு தீர்க்கமான முடிவோட இருக்காரு. அவரும் வந்து மேடையில வந்து பிரசன்டேஷன் போட்டு பாத்துட்டாப்புல, தொண்டைகளே கத்தி பாத்துட்டாப்புல. உங்ககிட்ட கத்துனதுக்கு நான் சுடுகாட்டுல போய் கத்தியிருந்தா பணமா எந்திரிச்சிருக்கோம் அப்படின்னு அந்த அளவுக்கு பேசிட்டாப்புல. ஓட்டு போறாங்களான்னு பாக்கணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா தேமுதிகவோட இளைஞரணி தலைவர் விஜய பிரபாகரன் அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. விருதுநகர் தொகுதியில விருதுநகர் மக்கள் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு வந்து தரணும், எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு தந்தீங்கன்னா நான் ஒரு இளைஞனாக ஓங்கி சட்டமன்றத்துல வந்து குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா, என்னோட தந்தை நிறைய பணிகளை வந்து விட்டுட்டு போயிருக்காரு. அதை வந்து செய்ததற்கான ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது என்கிட்ட இருக்கு. என் தந்தை பேரையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்புமே எனக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி, போன தடவை வந்து எடப்பாடியின் ஆதரவோட வந்து ஓட்டு கேட்டீங்க, இந்த தடவை வந்து யாருடைய ஆதரவோட ஓட்டு கேட்கறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. ஒரு இளைஞனா வாய்ப்பு கொடுங்களேன், எதுக்கு இவ்வளவு கேள்வி எல்லாம் லாஜிக் பாக்காதீங்க. நீங்க புரோசெசினத்துக்கு ஓட்டு போடுங்க, அவ்வளவுதான் விஷயம். நாங்க எந்த கூட்டணிலயே அதுலயே இருக்கோம், சின்ன பார்த்து ஓட்டு போட்டுருங்க, அவ்வளவுதான். இந்த தேர்தல் பிரச்சாரம் தொடங்குறதுல இருந்து எடப்பாடி பழனிசாமியும் உதயநிதி ஸ்டாலினும் மாறி மாறி போட்டோ காட்டி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் ஒரு போட்டோ காட்டினா இவருக்கு பதிலுக்கு ஒரு போட்டோ காட்டுறதுன்னு போயிட்டு இருந்துச்சு. இதோட உச்சகட்டம் என்னன்னா, நேத்து வந்து திருச்சிக்கு எடப்பாடி பழனிசாமி உதயநிதி ஸ்டாலின் சென்னையில இருந்து கிளம்புறதா திட்டம் போட்டிருக்காங்க. 12:40 மணிக்கு பிளைட். அது ஒரு சின்ன பிளைட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சார்ட்டர் பிளைட், அந்த மாதிரி ஒரு பிளைட். அதுல 2 பேருமே டிக்கெட் புக் பண்ணிருக்காங்க. பக்கத்து சீட் வந்திருக்கு. ஓ, சிறப்பு சிறப்பு. ஆமா, போட்டோ காட்டுறது மிச்சம், போன்லயே காட்டிப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய சோசியல் மீடியால கமெண்ட்ஸ் பண்ணிருந்தாங்க. ஓகே, அதை தாண்டி என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு பதற்றம் வரும்ல. அதனால வந்து கடைசி நேரத்துல உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய பயண திட்டத்தை மாத்தி அவர் ஒரு தனி பிளைட்ல வந்து
பிரைவேட் ஜெட்ல வந்து திருச்சி போயிட்டாராம். ஓகே காலையில இருந்து மண்டே பிச்சுட்டு இருந்திருக்காங்க போல இருக்கு ஏர்போர்ட்ல. ஓகே ஏன்னா தொண்டர்கள் வரவேற்க வருவாங்க, அவங்கள எப்படி கட்டுப்படுத்துறது, ம் 2 பேரையும் பக்கத்துல உட்கார வச்சா என்ன நடக்குமோ அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. கடைசியில வந்து இப்படி முடிஞ்சிருச்சு. ஒரே மாதிரியான கார், ஒரே ஃபிளைட்டு, ஆமா ஒரே மாதிரி பிரச்சாரம். கரெக்ட். இப்படி போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து தமிழ்நாட்டினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை அதனுடைய இயக்குனர் யாரு அப்படிங்கறதுல பெரிய கன்ஃபியூஷன் போய்கிட்டே இருக்கு. ஓகே முதல்ல டேவிட்சன் தேவாசீர்வாதம் இருந்தாரு, அவரை தேர்தல் ஆணையம் வந்து நீக்குனாங்க. வேற ஒருத்தர் வந்து சந்தீப் மிட்டல் அப்படிங்கிறவங்க ஆமா. அந்த இடத்துல பதவியில போட்டாங்க. ம். ஆனா சந்தீப் மிட்டல் வந்து பின்னணியில RSS சப்போர்டர், ஆமா. இதுக்கு முன்னாடி அரசியல் ரீதியாக அவர் போஸ்ட் போட்டிருக்காரு அப்படிங்கறது சுட்டிக்காட்டி திமுக ம். எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இதை அடுத்து வந்து இப்போ அவரும் அந்த பதவியில இருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. ஓகே உள்துறை செயலாளராக மணிவாசன் அவரை நியமிச்சாங்க இல்லையா, ஆமா. அவர் இப்போ புதுசா ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. அதன் அடிப்படையில லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய இயக்குனராக துரைக்குமார் அவரு அந்த பொறுப்பை கூடுதலாக கவனிப்பார் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. சொல்லியிருக்காங்க. ஒரு டிஸ்க்ளைமர் மட்டும் போட்டுக்கலாம். இது வந்து நாங்க பேசும்போது இருந்த அறிவிப்பு. ஆமா எடிட் பண்ணும்போது அவுட் மாறிடுச்சுன்னா வந்து நம்ம பொறுப்பு கிடையாது. ஏன்னா இது எல்லாமே 2 நாள்ல நடந்தது, மாறி மாறி போட்டுக்கிட்டே இருக்கிறது அப்படின்ட்டு. இதுலயே ஒரு அரசியல் நடக்குது, யாருக்கு ஆதரவான அதிகாரிகளை அந்த இடத்துல போடுறது அப்படின்னு ஒரு அவருக்கு அவர் வேட்டப்பட்டவர், சரி இவரை மாத்தலாம், இவருக்கு வேட்டப்பட்டவர், இந்த மாதிரியே போயிட்டு இருக்கு. ஆமா. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில பாகிஸ்தான்ல முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடந்துச்சு. ஆனா அந்த பேச்சுவார்த்தையில எந்த சுமூகமான முடிவும் எட்டப்படாம பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்சிருச்சு அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ம். ஒரு பக்கம் JD Vance அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி பார்த்தாரு. அவரும் நாங்க எங்களால முடிஞ்சதை சொல்லியிருக்கோம், ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் ஈரான் கையில தான் இருக்கு ஆமா. அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இன்னும் எங்களுக்கு வந்து அமெரிக்கா மேல நம்பிக்கை ஏற்படல, எங்ககிட்ட நம்பிக்கையை சம்பாதிக்கிற வகையில அமெரிக்கா தான் பண்ணணும் அப்படின்னு ஈரான் தரப்புல சொல்றாங்க. சோ பேச்சுவார்த்தையில எந்த முடிவும் எட்டப்படாம அவங்களுடைய நாடுகளுக்கு திரும்பி இருக்காங்க. ஏப்ரல் 21 ஏதாவது பேச்சுவார்த்தை ஏற்பட்டு சுமூக முடிவு வரல அப்படின்னா திரும்பவும் போர் உருவாகிறதுக்கான அந்த பதற்றம் நிலவுது. அதுக்குள்ள ஒரு முடிவு எட்டப்பட வேண்டும். என்னங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு ஏதாவது சொல்ல வேண்டியதானே? விஸ்வகுரு ஏதாவது பேசினாரா? ஓ அதனால அமைதியா இருக்கீங்க. அவர் எப்படி அமைதியா இருக்காரு? பிரதமர் எவ்வளியோ அந்த வழிதான். சர்ஃப்ராஸ் கான், உங்க ஃபீல்டிங் ஸ்கில்ஸ், இன்டென்ட், மத்த பிளேயரை மோட்டிவேட் பண்ற விதம், இது எல்லாத்தையும் பார்த்தா எங்க ஐயா சுரேஷ் ரெய்னா ஞாபகம் வருது. CSK வீரர் சொல்றாங்க, ஓகே மீ டு காட், அநியாயத்துக்கு என்னைய நல்லவனா படைச்சு என் வாழ்க்கையவே நாசமாக்கிட்டியா. அம்மா கேக்குறாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன ஹெல்ப்னாலும் கேட்க சொல்றாங்கடா. பொண்ணு கேளுமா. அப்பா வந்து முறைக்கிறாரு. CSK வெற்றி ரசிகர்கள் அதிர்ச்சி. RCB மும்பை ரசிகர்களா? இல்ல CSK ரசிகர்களே அதிர்ச்சி தான். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு விருது செக்ஷனுக்கு வந்துட்டோம். யாருக்கு விருது கொடுக்கலாம்? தேர்தல் வந்துட்டாலே விதவிதமா வித்த காட்டுறவங்க வந்து நாட்டுல நிறைய பேர் இருப்பாங்க. ஆமா ஆமா, திடீர்னு சைக்கிள்ல போவாங்க, திடீர்னு வந்து போய் டீ ஆத்துவாங்க, ஆமா திடீர்னு வந்து ஆட்டோ எல்லாம் ஓட்டுவாங்க. அனைத்து வேலைகளும் நீ ஒரு கலைஞன் நிரந்தர இளைஞன்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆமா, சின்ராசா கையில பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இறங்கிடுறது ஃபீல்டு தான். மன்சூர் அலிகார்லாம் பரோட்டா போட்டு சாணாலாம் ஊத்தி. அரசியல்வாதிகள்லாம் களத்துல இருக்கணும் அப்படிங்கிறது வந்து தேர்தல் நேரத்துல மட்டும்தான் களத்துல இருக்காங்க. கண்டிப்பா. அந்த அடிப்படையில் பார்த்தா முதலமைச்சர் ஸ்டாலின் இன்னைக்கு டீ குடிச்சிருக்காரு, விஜய் வந்து சைக்கிள் ஓட்டிருக்காரு, அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர் ஆட்டோ ஓட்டி இருக்காரு, எடப்பாடி பழனிசாமி கூட்டத்துல ஃபுல்லா அஜித் போட்டோ காட்டுறாங்க. யாரு இந்த ஐடியா கொடுத்தது தெரியல. சீமான் வந்து பாட்டு பாடுறாரு அப்படின்னு தங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து இங்க காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால என்னமா வித்தா காட்டுறாங்க பாருங்க அப்படிங்கிற அந்த விருதை வந்து கொடுத்துடலாம் தமிழ்நாட்டோட அரசியல்வாதிகள் எல்லாருக்கும் கொடுத்துட்டு கிளம்புவோம். நன்றி. குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா.